காதர் கான் ராணி ஜெயில இருந்து புறப்பட்டுட்டா. மேடம் கொஞ்சம் அங்க பாருங்க. கால வேலை முடிஞ்சிடும்னு இந்த ரவுடிகளை அனுப்பி இருக்கான். ஆனா இவங்க வாங்கின உரைக்கு இதை விட அதிக பணம் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கணும்னு அந்த இதயத்துக்கு தெரியல. மேடம் என்னங்க காஃபி? என்னங்க காஃபி டீ டிஃபன் சொல்லி நீங்க எனக்காக சிரமப்படுறது விட்டுட்டீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. நீங்க சொல்லிருக்கீங்க, இருந்தாலும் பெண்ணுக்கு பெருமை தரக்கூடியது தாய்மை. அந்த ஸ்தானத்துக்குரியவளான உனக்கு கனகாபிஷேகம் செய்ய முடியாம போலாம். ஆனா நீ கஷ்டப்படாதபடி பார்க்கணும் இல்லையா? அண்ணா ராணி நீயா? வாமா வா. இவ ராணின்னு அன்பு தங்க, ஆரோக்கிய தங்கன்னு சொல்லுவீங்களே, இவளை பத்தி தானே? நான் பாக்கலனாலும் இவர் மூலமா உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த குற்றவாளியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கண்ணே? என்னம்மா அப்படி சொல்ற? ஏதோ சூழ்நிலையால சில சூழ்ச்சிக்காரங்களால ஜெயிலுக்கு போனவங்களை
குற்றம் செஞ்சவங்க என்ன சொல்ல முடியாதும்மா. உன்னை பத்தி தெரிஞ்சதும் தன் பிள்ளையின் கஷ்டத்தை தெரிஞ்ச தாயாட்ட வேதனைப்பட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, காலம் நீ கைதியாகும்படி செஞ்ச உன் கண்ணீர் கதைகளை கேட்டு ஒரு பெண்ணான நான் என்ன வேதனை அனுபவிச்சேன் தெரியுமா? எந்த பந்தமும் இல்லாத என்ன சகோதரினாரு கோபால் அண்ணா, அவரை காட்டிலும் பாசத்தோட பழகுறீங்க. ஊர் மக்களை மட்டுமல்ல உலகத்தையே வெறுத்து விரக்தி அடைந்த எனக்கு உங்களை பார்த்தா மனிதாபிமானம் இன்னும் சாகலேன்னு தோணுது அண்ணி. பாரம்மா, வாழ்க்கையில மிச்சமாகிறதே மனிதாபிமானம் தானே. உட்காரு, காவி கொண்டாரு. அண்ணா, ஒவ்வொரு நாளும் ஜெயில எத்தனையோ குற்றவாளிகளை பாக்குறீங்க. ஆனா என் மேல அன்பு என்ன மட்டும் சகோதரின்னு சொல்றீங்களே, எதனால? உன்னாட்டம் தங்கையை பறி கொடுத்தேன், அதனால்தான். அண்ணா. ஆமாம்மா, எனக்கு இருந்த ஒரே ஒரு தங்கையை, அரும சகோதரியை உயிருக்கு உயிரா பாவிச்சேன், அன்பாக வளர்த்தேன். எங்க பாசத்தையும் அன்பையும் பார்த்து சகிக்க முடியாத தெய்வம் ஒரு தீபாவளி அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல அவளை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. உன்னை பார்த்த மறுகணத்திலிருந்து எனக்கு என் தங்க ஞாபகம் தான் வந்தது. பிரிஞ்சு போன அவ திரும்பவும் வந்த மாதிரி தோணிடுச்சு. அதனாலதான் உன்னை அன்போட சகோதரின்னு கூப்பிட்டேன். நீயும் என்ன அண்ணான்னு கூப்பிடுற. என்னடா என்ன சொல்றீங்க நீங்க? உண்மையா? ஆமா, ஷாம் சுந்தரோட ஆளுங்க ஜெயிலுக்கு 2 ஃபர்லாங் தூரத்துல மண் ரோட்ல விழுந்து கிடக்காங்க பாஸ். என்றால் இந்த கைதிராணி அவர்களை நல்லக்கவ வைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஆமா, பஸ்ல ராணியோட மோதின ராமசுப்பு ஆளுங்களை உதவதா. அப்படி என்றால் அடிபட்டவர்கள் இந்நேரம் பரலோகம் சேர்ந்திருப்பார்கள். மாத்தாண்டா, உன் பிரசங்கத்தை நிறுத்து. இவங்க சொல்றத பார்த்தா
ஜெயில இருந்து வெளியே வந்த ராணியை கொள்றதுக்காக ஷியாம் சுந்தரம் ராமசுப்புவும் செய்த முயற்சிகள் நிறைவேறலன்னு தோணுது. இந்த வார்த்தையை கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறது. பல்லவ நாட்டு பரம்பரையில் வந்த இந்த மார்த்தாண்டனுக்கு கட்டளையிடுங்கள். என் வீரவாளை இந்த உரையிலிருந்து உருவி சொருகி. மார்த்தாண்டா, உன் கத்தியை பத்தி பேசாத. பேசின அந்த கத்தியை தூக்கி வெளியில போட்டுடுவேன். என் வீரவாளை கேவலப்படுத்துகிறீர்களா? இந்த வீரவாளை எமது முன்னோர்களான பல்லவ நாட்டு மன்னர்கள் பயன்படுத்திய வீர சூர. மார்த்தாண்டா, கூர்முழங்கிய கத்திய வச்சுக்கிட்டு ஆடுறியா? ஞாபகம் வச்சுக்க, பழிவாங்க நினைக்கிற அந்த கைதி ராணியை எப்படி வீழ்த்தணும்னு இந்த ராஜேஷுக்கு நல்லா தெரியும். ஜானி, அந்த கைதி ராணி எங்க இருக்கா, என்ன செய்யறான்னு தெரிஞ்சுக்க. காலையில ப்ரோக்ராம் தெரியாது, சாயந்தரமா ப்ளூ மூன் கிளப்ல டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க பாஸ். நடக்க போற டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு பெரிய மனுஷங்களாட்டம் நீங்க அங்க போங்க. சமயம் பார்த்து காத்திருந்து பிஸ்டலை வச்சு அவளை தீர்த்து கட்டிடுங்க. என்னங்க, எது கூப்பிட்டீங்க? எனக்கு வேலைக்கு போனுங்க. என்ன தொட்டு பாரு. என்னங்க, ஜுரமா? இல்லடா ஹரி, எனக்கு தலைவலி. தைலம் தடவி விடுறா. சரி. ஹரி, உட்காரு. தடவுறோம். என்ன மன்னிச்சிருக்கு. தப்பு உண்மையில இல்லையே, என் மேல தப்பு. பரவாயில்ல, இனிமே குடிக்காதீங்க. சரி.
டிஸ்டர்ப் பண்ணாத. உட்காரு. உட்காரு. என்னங்க, அந்த சமுத்திர அலைகளை பார்த்ததும் கண்ணீர் வந்துருச்சு உங்களுக்கு. எதனால? ஒரு சில கேள்விகளுக்கு பதில் மனசுக்குள்ளதான் இருக்கும். அத வார்த்தைகளால சொல்ல முடியாது. அந்த கடலை விட ஆழமான மனசு உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் உங்க மனசுல மறைஞ்சு கிடக்கிற உண்மையை நான் கண்டுபிடிப்பேன். உங்களுக்கு ஆதரவா இருப்பேன்.
கொல்ல முயற்சி பண்ணாங்க. அந்த தம்பி பார்க்கலன்னா உங்க உயிர் போயிருக்குங்க. ஆமாங்க, மேல இருந்து உங்களை சுடுற நேரத்துல அந்த பையன் போய் தடுத்தாரு. அவரை நீங்க மறக்க முடியாதுங்க. நினைக்கிறதுல தப்பில்ல ராஜா, ஆனா என் மனசு அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கு காரணம் என்ன ராணி? என் மனசு தப்பு இல்ல, என் வார்த்தை பொய் இல்ல, என் காதலும் பொய் இல்ல. இந்த உலகம் சாட்சியா, கடவுள் சாட்சியா உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எங்க அம்மாவும் சம்மதிச்சுட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நீயே வேண்டாங்கிற? இல்ல, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதுவும் இல்லைன்னா என் மேல உனக்கு இஷ்டம் இல்லையா? சொல்லு ராணி. அது இல்ல ராஜா, அது இல்ல. அசுத்தமானவள், சுத்தமான இடத்தை கலங்கப்படுத்த கூடாது. அவள் புனிதமான இடத்தை நெருங்கவும் தகுதி இல்லாதவள். ராணி, என்ன சொல்ல நீ? பாடிப்போன பூவை பூஜைக்கு எடுக்கலாமா? எச்சில் பழத்தை கடவுளுக்கு படைக்கலாமா? அதே மாதிரிதான் நானும் புனிதமான அன்புக்கு அருகதை இல்லாதவள். நீ சொல்றது ஒண்ணு எனக்கு புரியல. புரியும்படி சொல்லணும்னா காமவெறி பிடிச்சவங்களுக்கு பலியானவல்ல ராணி. அதிலும் நான் கொலைகாரி, ஜெயில் தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்திருக்கிற பழைய குற்றவாளி. I can't believe. இதை என்னால் நம்ப முடியலையே. பால் போல வெண்மையாக, குழந்தை போல கபடம் இல்லாத, பூ போல மென்மையாக உள்ள உன்னை இந்த மாதிரி உள்ளவன்னு நம்ப முடியலையே ராணி. வாழ்க்கையில நடந்ததை நம்பாம போகலாம், ஆனா நம்பாததுனால அது நடக்காத சம்பவமாகுமா என்ன? அது சரி ராணி, அது எப்ப நடந்தது, எப்படி நடந்தது? எப்படின்னு கேக்குறீங்களா? கேளுங்க. எனக்கு விஜயபுரம் எந்த கஷ்டமும் இல்லாம வாழக்கூடிய ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எங்களுக்கு இருந்தது. எங்க அப்பா 10 பேர் பாராட்டக்கூடிய பெரிய உத்தியோகத்தை பார்த்து வந்தா. எங்க அப்பா மகாலட்சுமி ரொம்ப நல்லவங்க. வயிற்று வலியால மிகவும் கஷ்டப்பட்டாங்க. எத்தனையோ பெரிய பெரிய டாக்டருங்க வந்து பார்த்தாங்க, ஆனா அம்மா வயிற்று வலி குணமாகல. அன்னைக்கு ராத்திரி அப்பா ஊர்ல இல்லாதப்போ என் அம்மாவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வயிற்று வலி அதிகமாயிடுச்சு. எங்க குடும்ப டாக்டர் காலையில இருந்து அம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தா. அன்னைக்கு ராத்திரி 10 மணி அளவில் மம்மி 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 அங்க காலையில இருந்து அம்மா நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. நான் எழுதியிருக்கிற இன்ஜெக்ஷன் மணிக்கு ஒரு தரம் போட்டா விடியதுக்குள்ள ஆபத்துல இருந்து தப்ப முடியும். மருந்து வாங்கிட்டு வர யாராவது இருக்காங்களா? வேற யாரும் இல்லை, எழுதி கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீயா இந்த நேரத்துல தனியா போறியா? என்ன பத்தி கவலைப்படாதீங்க அங்கிள். உடனே கொண்டு வரணும். நேரம் ஆயிடுச்சுன்னா அம்மாவை காப்பாற்ற முடியாது. உடனே வாங்கிட்டு வரேன். இந்த மருந்து கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. ஏமா கடையை 3 நேரத்துக்கு வந்திருக்கே? ரொம்ப அவசரங்க, பிளீஸ். மருந்து பேரை பார்த்தா ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்க. ஆமாங்க. நீ கொடுத்து வச்சோமா, கடையை சாத்துறதுக்கு முன்னாடி வந்துட்ட. இரு. என்னம்மா பேலன்ஸ்? இருக்கட்டுங்க.
சைக்கிள் சவாரி செய்யற சுந்தரிய இவளை பார்த்தா என் நரம்பெல்லாம் புடைக்குதுடா. இவ்வளவு தைரியமா இந்த நேரத்துல சுத்துறாளே, இவ பெரிய கிராக்கியே தான். அந்த ஆப்பிள் கண்ணத்தை பார்த்தா அப்படியே கடிச்சு திங்கலாம் போல இருக்குடா. இது ஏன்டா தயங்குறீங்க? முதல்ல கார்ல ஏறுங்க, அதை துரத்தி பிடிப்போம். அம்மா ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. மருந்து கொண்டு போகலைன்னா அவங்க செத்துடுவாங்க. என்ன விட்டுடுங்க. உங்க அம்மா செத்துடுவாங்களா? இப்ப நீ போனா நான் செத்துருவேனே. எப்படி உங்க அம்மா சாகத்தானே போறா, ஏன் அவசரப்படுற? அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். போக முடியாது, நீ போக முடியாது. விட மாட்டோம், வந்துடு. இது இவனை விடக்கூடாது. போய் கையில் எடுத்துட்டு வாங்க. போங்க. என்ன அடிச்சிட்டியா? அந்த 4 அயோக்கியங்களால என் அம்மாவை பறி கொடுத்தேன். பக்கத்துல இருந்தவங்க ஊருக்கு போயிருந்த என் அப்பாவுக்கு போன் பண்ணாங்க. மானத்தை பெருசா நினைச்சு வாழ்ற என் அப்பாவை கற்பை எழுந்து பரிதவிக்கிற நான் எந்த முகத்தோடு போய் பார்ப்பேன். அதனால அன்னைக்கு ராத்திரி நடந்ததையெல்லாம் விவரமா என் அப்பாவுக்கு கடிதம் எழுதினேன். டாடி, எந்த மகளும் தன் தந்தைக்கு இந்த மாதிரி கடிதம் எழுதக்கூடாது.
ஏது நிலைமை ஏற்படக்கூடாது. யாருமை தாய், தெய்வ தாய், என்னை பெற்றெடுத்த தாயை காப்பாத்துறதுக்காக ராத்திரி நேரத்துல யாரும் துணை இல்லாம மருந்து வாங்க போனேன். பெண்களை கௌரவிக்க இந்த நாட்டுல, தாய தெய்வம்னு கும்பிடுற இந்த நாட்டுல எந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, பண்பு, அன்பு, கருணை, தாட்சண்யம் இல்லாத 4 மிருகத்துக்கு சமமானவங்க என்ன அநியாயமா கெடுத்துட்டாங்க. அது காரணமா நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த என்னால இறந்து போன மம்மியத்தான் பார்க்க முடிஞ்சது. டாடி, கெட்ட போன நான் உங்களுக்கு மாறமாக, உங்க கௌரவத்துக்கு களங்கமாக உங்கள் முன் வாழ மாட்டேன். நான் ஊரை விட்டே போயிடுறேன். அதனால மனைவி பிரிஞ்ச உங்களுக்கு மகளும் இல்லைன்னு நினைச்சுக்கங்க. என்ன நீங்க தேட வேண்டாம். இப்படிக்கு உங்க பேபி. என் அம்மா அப்பாவை நான் பிரியும்படி செஞ்சு என் கற்ப சூறையாடின நீசர்களை விடக்கூடாதுன்னு, மேலும் எனக்கு நேர்ந்த இந்த கதி வேறு எந்த பெண்ணுக்கும் நேரக்கூடாதுன்னு முடிவு பண்ணு. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டல்கள்ல என்கொயரி செஞ்சேன். அவங்க நாகப்பட்டினத்துல இருந்து வேலை தேடி வந்தவங்கன்னு தெரிஞ்சதும் நானும் இங்க வந்தேன். அவங்க இந்த ஊர்ல எங்கிருந்தாலும் பழிவாங்கணுங்கிற முடிவோட கராத்தே கூட கத்துக்கிட்டேன். ஒரு நாள் ஹலோ, புரியலையா? நீ விஜயபுரத்துல ராத்திரி வேளையில உங்க நண்பர்கள் 4 பேர் அனுப்பல. இங்க இருக்க வந்த எந்த ஆண் ஒரு பெண்ணை முதல்ல தொடரானோ அவன் அவ மறக்க மாட்டா. தேன பருகிய வண்ட போல அவன்தான் வேணும்னு நினைப்பா. என்ன சொல்ற நீ? டார்லிங், அன்னைக்கு அம்மாவை பத்தின கவலையும் அதோட உங்க ஆளுங்களும் அங்க இருந்ததுனால நான் உங்களோட மட்டும் சுகம் அனுபவிக்க முடியல. அதாவது உங்க மார்ல ஒரு தடவை சாஞ்சவ எப்போதும் அந்த மார்லயே சாஞ்சு கிடக்கணும்னு நினைப்பா. ஏன் உங்களை ரசிக சக்கரவர்த்தி என்பேன். தொட்டு பார்ப்பதிலும் பிடித்து கட்டி அழைப்பதிலும் உணர்ச்சியை தட்டி இழுப்பதிலும் நீங்க ஒரு ஸ்பெஷல். ஐ லைக் யூ வெரி மச். கமா, என்னை எங்காவது அழைச்சிட்டு போங்க. அந்த அருமையான புதுமையான சுகத்தை கொடுங்க பிளீஸ். ஷூர். நீ விருப்பப்பட்டு கூப்பிடும் போது நான் வேண்டான்னு சொல்லுவேன். கமான், 2 பேரும் சேர்ந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு போலாம். ஓகே? வாங்க சார், வாங்க வாங்க. சலீம், அம்மாவும் நானும் ராத்திரி இங்கதான் தங்க போறோம். மாடி ரூம். சார், நீங்க எப்பவும் போல திடீர்னு வருவீங்கன்னு நினைச்சு ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க சார், வாங்க. Come on, dear. Come on. மனசு பொங்குதடி மாணி. இது my anything. மானே, உன்னாசை மானே, என்னை நீ தொட்டா ஏறாத போதை நானே ஆனந்தத்தேனே பாய்கின்ற மீனே நீராடும் வேலை
உருகிடும் நானும் ஆட பாட தேட ஏதோ மயக்கமோ இதுதான் சொர்க்கமோ இடையோ தேடுமோ இடைதான் பின்னமோ மானே உன்னாசை மானே எம்மெனி தொட்டா ஏறாத போதையே நானே ஆனந்தத்தேனே ஆகின்ற நீனே நீராடும் வேளை இருத்தேனே சேர இளமயம் தோன்றும் நாளோ இன்றோ என்றோ இதுதான் பருவம் மடியில் சேர கூடில் தேனோ ஊரும் என்னை அணைச்சுக்கோ ஏதோ எடுத்துக்கோ மோகம் மிஞ்சுமோ இந்த லோகம் மறக்குமோ மானே உன்னாசை மானே எம்மெனி தொட்டா ஏறாத போதையே நானே ஆனந்தத்தேனே ஆகின்ற நீனே நீராடும் வேளை என்ன டார்லிங் இந்த முரட்டு சரசம்? கமான், என்னால தாங்க முடியல. 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கே போலாம். கமான். இப்பவே ஆத்திரம் தீரும் வர பழுதீர்த்து சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்டா. என்னது நீ என்ன சொல்ற? பழி வாங்க வந்திருக்கும் நாகம்னு சொல்றேன். உன்னை கடிக்காம விடமாட்டேன். கொடியவனி, ஊர் உலகமே தெரியாதவளான எங்கிட்ட உன் நண்பர்களோட மிருகத்தனமா நடந்து என் கற்ப சூறையாடி எங்க அம்மா சாவுக்கு காரணமான துரோகி, உன்னை கொன்னே என் ரத்த தாகத்தை தீர்த்துக்கிறேன்டா. ராணிபாலா தான் கற்பழிக்கப்பட்டதற்கு பழிதீர்க்க சுகதேவை ஆத்திரம் தீர அடித்தார் என்றும், அவர் கையால் சுகதேவ் சாகாவிட்டாலும் சூழ்நிலையால் கண்ணாடி துண்டு பாய்ந்த சுகதேவ் இறந்ததற்கு காரணம் ராணிதான் என்றும் சாட்சிகள் வாக்குமூலத்தை வைத்து ருசுவாயிருக்கிறது. சட்டம் தன் கையில் இருக்கிறது என்று ஒருவரை இம்சை செய்து அவர் மரணத்துக்கு காரணமாய் இருக்கிறார். இருப்பினும் அவருக்கு நேர்ந்த வேதனை சம்பவங்களை வைத்து நீதிமன்றம் அவர் மேல் கருணை காட்டி 5 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா என் கண்ணீர் கதைகளை? திருப்பிடிச்சவங்களால நாசமான எனக்கு, கொலைகாரியாக ஜெயில் தண்டனை அனுபவிச்ச எனக்கு, உங்களாட்ட முத்தமனுக்கு இல்லத்தரசியாக அருகதை இல்லை. அணி
பரிசுத்தமான தெய்வ விக்கிரகத்தை பாவிகள் தொட்டா பாவிகள் சுத்தமடைவாங்களே தவிர அந்த விக்கிரகம் அசுத்தமாக. மாணிக்கம் குப்பையில கிடந்தாலும் அதன் ஒளி மங்கி போயிடுமா என்ன? அதனால உங்ககிட்ட பலவந்தமா வெறித்தனமா நடந்துகிட்ட பாவிகளை மனசுல வச்சு உன்னை நீயே கெட்டு போனவன்னு சொல்லிக்கிட்டா அது அறிவு. ஆனா நான் காதலிச்சது உன் இதயத்தை. இப்பவும் மனசார விரும்புறேன். கடந்த காலத்தை பத்தி கவலை இல்லை. நீதான் எனக்கு மனைவியா. அது நடக்கவே நடக்காது. நடக்காதுன்னு நீ நினைக்கிறேன். அவர்கிட்ட எதுக்காக சொன்னேன்? உன்னை பத்தி உண்மை தெரிஞ்சும் ஒரு நல்ல இதயத்தோட உன்னை விரும்புறவர்கிட்ட அப்படி ஏம்மா சொன்னேன்? ஆமா ராணி, உன் கதைகள் தெரிஞ்சும் உன்னை விரும்புறவரை உதறி தள்ளுறது நல்லதில்லம்மா. அதில்ல நீ என் வாழ்க்கை தங்கு தடை இல்லாத ஓடுற காட்டாறு போல உள்ளது. அதுக்கு எந்த நிமிஷத்துல திசை மாறும்னு சொல்றதுக்கு இல்ல. அந்த மாதிரி உள்ள நான் ஒரு உத்தமனுக்கு மனைவிங்கிற பந்தத்தை ஏற்படுத்த விரும்பல. ஒண்ணு சொல்ல வேண்டாம், என் வாழ்க்கைங்கிற வெள்ள காகிதத்து மேல அழிக்க முடியாத கரப்பட்டடிச்சு இதுவே அதுல திருமண பத்திரிகைங்கிற வார்த்தைய எழுத முடியாதண்ணா, எழுத முடியாது. நான் அப்பவே நினைச்சேன் அவன் அழகு கேட்ட புருஷன் கிடைப்பான்னு. எல்லாம் அவ்வளவுதாங்க. அந்த பையன் பெரிய பணக்காரனா. 10 நாளைக்கு முன்னால ஏதோ வேலை விஷயமா இந்த ஊருக்கு வந்தானா. நம்ம சாந்தியை பார்த்தானா, இஷ்டமாயிடுச்சான். உடனே முகூர்த்தத்தை வச்சுட்டானா. பெருசா ஒண்ணும் பண்ணிக்க வேண்டாம், சாதாரணமா பண்ணிக்கலான்னு அந்த பையனே சொல்லிட்டானா. மாப்பிள, எங்க மக சாந்திக்கு கஷ்டம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு ரொம்ப செல்லமா நாங்க வளர்த்துட்டோம். இப்போ என் மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இவனுக்கு எந்த குறையும் ஏற்படாம நீங்க தான் பாத்துக்கணும். ஒன்னும் பயப்படாதீங்க மாமா. இவ்வளவு செல்லமா வளர்ந்த உங்க பொண்ணுக்கு ஒரு கஷ்டமும் ஏற்படாம நான் பாத்துக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. இந்த சுகம் எனக்கு கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலீங்க. சுகத்தை நாம 2 பேரும் அனுபவிச்சா போதாது. என் ஆத்ம நண்பர்கள் அவங்க 2 பேருக்கும் கூட சுகத்தை கொடுக்கணுண்டி. என்ன சொல்றீங்க? என்ன நீங்க சொல்றீங்க? நான் சொல்றது என்ன உனக்கு புரியலையா என்ன? பேருக்கு என் மனைவி ஆனாலும் படுக்கையில மட்டும் எங்க 3 பேருக்கும் மனைவிதான். அப்படி சொல்லாதீங்க. உங்க கையிலேயே தாலி கட்டினீங்க. உங்களையே நம்பி பெற்றவங்களையும் பிறந்த ஊரையும் விட்டுட்டு வந்த எனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறது பாவங்க. பாப்பா, பாவங்கிற வார்த்தையை எங்க டிக்ஷனரியில இருந்து எப்பவோ எடுத்துட்டோம். சுகம் இந்த 2 வார்த்தைகள் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அதுக்கு பிறகு உன்னை வச்சு பணம் சம்பாதிக்கிறோம். வெரி சிம்பிள். ஹலோ ஹலோ, வாங்க உட்காருங்க. வரப்போற ராத்திரி என் வாழ்க்கையில முக்கியமான நாள். ஏன் தெரியுமா? முதல் தடவை உங்களை பார்த்து என்னையே மறந்த நாள் வெள்ளிக்கிழமை. நாளைக்கு கூட வெள்ளிக்கிழமை தான். அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? நாளை முழுதும் 2 பேரும் சேர்ந்து மனம் விட்டு பேசி ஆனந்தமா இருக்கலாம்னு சொல்றேன். ராஜா, நம்ம 2 பேர் சந்திப்பு காதலாக மாறக்கூடாதுன்னு சொல்றேன். நம்ம 2 பேரும் பெரும் சிநேகிதர்களாக இருந்தா போதும்னு நினைக்கிறேன். அப்படியே சிநேகிதனா பாவிச்சு என் கோரிக்கையை நிறைவேற்றலாம் இல்லையா? ராஜா, நாளை எனக்கு வேற ஏதோ வேலை இருக்குன்னு என் கோரிக்கையை நிறைவேற்றலன்னா என் மனசு வேதனைப்படும். உங்க நலனை விரும்புறவன் நான். தவறா நடக்க மாட்டேன்னு வாக்கு கொடுக்கிறேன். நானே எனக்கு கௌரவம் தர்றவங்க ஒரு சிலர் தான். நீங்களும் அந்த மாதிரி உள்ளவர். வேதனைப்படுத்த மாட்டேன். ஆகட்டும் வரேன். வெரி குட். நாளைக்கு சீஷோர்ல இருக்கிற என் ரெயின்போ பங்களாவுக்கு போலாம். ஓகே? ஹலோ ஹலோ, இஸ் இட் போலீஸ் ஸ்டேஷன்? எஸ். யார் பேசுறது? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முரளி சாரா? நீங்க யாரு?
நான் தான் சார், ரெயின்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ராஜசேகர் பேசுறேன். குட் மார்னிங் சார். உங்களுக்கு என்ன வேணும்? பாருங்க எஸ்ஐ சார், ஊர்கோடியில் இருக்கிற என் ரெயின்போ கெஸ்ட் ஹவுஸ்ல நானும் என் ஃப்ரெண்டும் இன்னைக்கு ராத்திரி தங்கலாம்னு இருக்கோம். அது என்ன சார், உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க தங்குறதுக்கு எங்களுக்கு போன் பண்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல, என்னுடைய விரோதிங்க சில பேர் என்ன கொன்னுடுவேன்னு போன் பண்ணி மிரட்டினாங்க. அதுக்காகத்தான். கவலைப்படாதீங்க சார், அந்த கெஸ்ட் ஹவுஸ் சுத்தி பலத்த பாதுகாப்புக்கு நான் ஏற்பாடு பண்றேன். டோன்ட் வரி. என்னங்க இன்னைக்கு என் மனசு என்னமோ போல இருக்குங்க. ஆமாம் தேவி, என் மனதில் கூட ஏதோதோ தோன்றுகிறது. நிஜம்தானே? என்னாட்டம் உங்களுக்கும் அந்த யோசனை தானே? சந்தேகமே, அதே யோசனைதான். அதனாலதான் படுக்கையில மல்லிகை பூ தூயிருக்கேன். படுக்கலாம். வா தேவி. ஆம் தேவி, நமது மகன் வீரகண்டன் நாம் சரச சல்லாப ரசனையில் இருக்கும் போது திடீரென்று வந்து விடுவானோ என்று அச்சப்படுகின்றேன். அதனாலதான் அந்த பயல ஊஞ்சல்ல படுக்க வச்சு காலை ரெண்டையும் கட்டி போட்டுட்டு வந்துட்டேன். அப்படியா? இன்னும் தயக்குவதற்கு இந்த வீர மார்த்தாண்டனின் மார்பில் சாய்ந்து கொள். பாருங்கள் தந்தையே, உங்கள் மகன் அருகே இருக்கும் போது இப்படி செய்வது நியாயமா? மகனே, தாய் தந்தையில் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து ஏகாந்த நிலையில் இருக்கும் போது நீ வந்தது நியாயமா? பண்ணின பாவத்துக்கு இப்படி ஒரு மகன் பிறந்திருக்கான். உன்னை மாடி அறையில பூட்டி வைக்கிறேன். வாடா. ஐயோ, அம்மா, விடுமா. அம்மா அம்மா. இந்த பிடிப்பெயரால் நமது இல்லற வாழ்க்கைக்கு இடைஞ்சல் ஏற்படுகின்றன. பத்து மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாமா? இல்ல ராணி, இன்னைக்கு ராத்திரி இங்கே இருப்போம். ராஜா, என் வார்த்தையை தட்டக்கூடாது, சொல்றத கேளு. சரி, போய் படுத்துக்கங்க. ஓகே, குட் நைட். குட் நைட்.
அவன் எங்க போயிருப்பான்? பாஸுக்கு போன் பண்ணு. நாம இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்த கைதி ராணிய இங்க பிடிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லு. அவளை என்ன செய்யணும்னு கேளு. உடனே போன் பண்ணு. நான் தானே கில்லாடி நடை போடும் ராஜாத்தி எழிலானது என் நாட்டமோ இனிதானது இந்த வேளையோ ஈடும் இணையும் இல்லை ஆடும் தாவும் பிள்ளை நான் தானே சிங்காரி நடை போடும் ராஜாத்தி எழிலானது என் நாட்டமோ இனிதானது இந்த வேளையோ ஈடும் இணையும் இல்லை ஆடும் தாவும் பிள்ளை என்னாலும் நீயோ ஏதேதோ சொல்ல உச்செண்டும் நானே கொடி போல துள்ள பொங்காதோ என் வேணி என்னாலும் நீயோ ஏதேதோ சொல்ல உச்செண்டும் நானே கொடி போல துள்ள பொங்காதோ என் வேணி கீதங்கள் பாடி நீதானே வந்தாய் கீதங்கள் பாடி நீதானே வந்தாய் என்னென்ன போரை நீ கொஞ்ச நான் தானே சிங்காரி நடை போடும் ராஜாத்தி எழிலானது என் நாட்டமோ இனிதானது இந்த வேளையோ தரத்தாகுதல் ஈடும் இணையும் இல்லை ஆடும் தாவும் பிள்ளை நீங்காத சுகமோ தொட்டாலே தேனோ இரட்டு வயதோ சேர்ந்த நாளோ இல்லாத சின்ன மலரோ நீங்காத சுகமோ தொட்டாலே தேனோ இரட்டு வயதோ சேர்ந்த நாளோ இல்லாத சின்ன மலரோ தோகை இதானோ தோளில் விழாதோ தோகை இதானோ
நான் தானே கில்லாடி நடை போடும் ராஜாத்தி எழிலானது என் நாட்டமோ இனிதானது இந்த வேளையோ ஈடும் இணையும் ஆடும் தாவும் சக்தி சாப்பிடு. என்ன சாப்பாடு? தினமும் வர சாம்பார் தானா? எப்போ அனுப்புற மாதிரி உன் சொந்தக்காரன் கேக் அனுப்பி இருக்கான். ஏதாவது விஷயம் நடந்திருக்கானு பாத்தியா? பார்த்துதான் கொண்டு வந்திருக்கோம். சரி சரி வச்சுட்டு போங்க. பை இன்று இரவு ஜெயிலிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். வெளியே வந்ததும் வடதிசையில் இருக்கும் சுவருக்கு அருகே கயிறு ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும். அங்கேயே உனக்காக ஒரு வேன் நின்று கொண்டிருக்கும். அந்த வேனில் போய் ஒரு பெண்ணை கொண்டு விட்டு வந்தால் உனக்கு 5 லட்சம் தருகிறேன். இப்படிக்கு ராமசுப்பு. இத்தனை காலம் கரண கவச்ச குண்டலம் போல என் நேனியை அலங்கரித்துக் கொண்டிருந்த இந்த ராஜ உடைகளை இன்று வீதியில் நாடகம் போடுபவருக்கு கொடுப்பதா? அப்பா எதுக்காக அழறீங்க? அந்த உத்தியோகம் போன மாதிரி இந்த உடைகளும் போயிடுச்சுன்னா எனக்கு நிம்மதி கிடைக்கும். ஏதோ தெருவுல தூக்கி போடுறத இந்த நாடகாரங்களுக்கு கொடுத்தா 4 காசாவது வரும். இந்தாங்கம்மா 300 ரூபாய் இருக்கு. அம்மா அந்த கத்தியும் கொடுக்க சொல்லுங்க. நடிகரே, தந்து விடுகிறேன். அன்று ஹரிச்சந்திரன் மனைவி மக்களை விட்டதை போல இன்று பல்லவ நாட்டு மார்த்தாண்டன் தன் பாட்டன் முப்பாட்டன் வைத்திருந்த இந்த வீரவாளை விற்கிறான். ஐயோ கதையை சொல்லி அப்புறம் முதல்ல கத்தியை கொடுங்க. மகனே வீரகண்டா, தந்தையே, என் வாளுடன் உன் வாளையும் இந்த நடிகரிடம் கொடுத்து விடு. அந்த புரியாத பாஷையை விட்டுட்டு சாதாரண பாஷையில பேசுங்க. அவ்வளவுதான் பேசுறேன். நடிகரே, இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் இது எதுக்கு? இது உண்மையான மீசல்ல, பொய் மீச. எனக்கு முளைச்சுக்க, இதையும் வச்சுங்க. இன்னைக்கு தான் என் புருஷன் நாட்டே இருக்கீங்க. ஐயோ வயிற்று வலி தாங்க முடியலையே. அப்பா வயிற்று வலி. காலையில வந்த கேக் எல்லாம் தின்னு தொலைச்சிருப்பான். அதனால வயிற்று வலி வந்திருக்கான். நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. ஐயோ தாங்க முடியலையே, வயிற்று வலிக்குது. அம்மா அம்மா தாங்க முடியல, வயிற்று வலிக்குது, தாங்க முடியல. Hey!
மை காட், நான் இப்போ வரேன். அம்மா ராணி, இங்க வா. எதுனா வாரியில வேலை செய்யற கைதிங்க ஏதோ கலாட்டா பண்றாங்களா? நான் உடனே புறப்படணும். நீ பக்கத்துல இருந்து ஃபங்க்ஷன் நல்லா பாத்துக்க. இதெல்லாம் ராமசுப்பு சுட்சிதான் போல இருக்கு. நான் நினைச்ச உங்க எல்லாரையும் சுட்டு பொசுக்கிடுவேன். ஆனா அது என் கொள்கைக்கு விரோதம். உங்களை தண்டிக்கிறது தான் என் தர்மம். நான் தான்மா சப் ஜெயிலர் சக்கரவர்த்தி பேசுறேன். என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாதனால திருமதி கோபால் அவர்களின் சீமந்தத்துக்கு வர முடியல. இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி மன்னிக்கணும்னு ஜெயில இருந்து போன் பண்றேன். என்ன சக்கரவர்த்தி சார், நீங்க ஜெயில இருந்து தான் பேசுறீங்களா? கல்லடைக்கிற கைதிங்க கலாட்டா பண்றாங்கன்னு போன் வந்ததும் கோபால் என்ன புறப்பட்டு போயிட்டாரு. வாட்? அப்படியெல்லாம் இன்னைக்கு நடக்கலம்மா. மழை பெய்யும்போது கைதிகளை கைதியில இருந்து அழைச்சிட்டு வந்துட்டோம். அதோட சக்திகள் சண்டைக்கு அப்புறம் ஜெயில எதுவுமே நடக்கலம்மா. everything perfectly normal.
நீயும் எனக்கு ஆதரவாக இருப்பீங்கன்னு நினைச்சிருந்தேன். என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே அண்ணா. உண்மையிலேயே கோபால் மறைவு மிகவும் வேதனையான சம்பவம்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி மனுஷன் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறது அரிதுதான். They have lost a great man and good friend. இன்னைக்கு சக்தி வேலுங்கிற திருடு விஷயத்துல உயிர தியாகம் செய்த கோபால் எங்களை விட்டு பிரிஞ்சு போனது எங்க துரதிர்ஷ்டம் தான். கோபால் சார் சக்தி வேலை எதுக்காக சுட்டாரு? வேற என்னம்மா, அவன் தப்பி போறதுக்காக வெளியில இருந்து அவன் ஆளுங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சக்தி வேலுக்காக வெளியே ஒரு வேன் நின்னுகிட்டு இருந்தது. அவன் சென்ட்ரிய சுட்டுட்டு ஓடி போக பார்த்தான். அந்த சமயத்துல கோபால் அவனை சுட்டு கொள்ளலன்னா அவன் எத்தனை பேரை கொண்டு இருப்பானோ. இவ்வளவு நடந்திருக்குன்னா அவனுக்கு யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கணும். அன்னைக்கு சக்தி வேலுக்கு வெளியில இருந்து ஸ்பெஷலா ஏதாவது வந்ததா? அன்னைக்கு அவன் பர்த்டேன்னு வெளியில இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க அப்துல்லா செல்ஸ் பேக்கரியில வாங்கின ஒரு கேக் அனுப்பிச்சு வச்சாங்கம்மா. அப்துல்லா பேக்கரி உங்களுக்கு தானா? என்னதான்? ஏன் மேடம்? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. போன வாரம் ஜெயில இருந்த சக்தி வேலுக்கு கேக் அனுப்ப சொன்னது யாரு? ஓ அதுவா? அது எதுக்காக சொல்லணும்? சொன்னா உனக்காபத்து இல்ல. என்ன சொல்ற நீ? நான் சொல்றது இதுதான். உண்மைய ஓவாயாலேயே வரவழைக்கிறேன்னு சொல்றேன். சொல்லு, உண்மையை சொல்லு. அந்த கேக்க அனுப்ப சொன்னவன் யாரு? சொல்லு. சொல்லு மேடம், சொல்லு. என்ன கொண்டுடாத. அவன் யாருன்னு அவன் அட்ரஸையும் சொல்றேன். பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என் கையில சரியா ஆக்கப்பட்டுக்கிட்டேன். கடமை தவறாத கோபால அண்ணனை கொன்னு கர்ப்பவதியான அவர் மனைவி மஞ்சள் குங்குமத்தை தொடச்சு தாலி அறுத்த பாவி கொலைகாரா, என் கற்ப சூறையாடின சதிகாரா, எத்தனையோ குடும்பங்களை அழித்து எத்தனையோ பெண்களை வெளிநாட்டுக்கு விலக்கி விட்ட துரோகி. உன்னனா இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். உன்னை சாகடிச்சு என் பழிய தீர்த்துக்கிறேன். என்ன தீர்த்து கட்டுறதுக்கு முன்னாலே நான் உன்னை தீர்த்து கட்டிடுவேன். நீ பண்ற கொலைகள்ல பங்கெடுக்கிற அந்த ராஜேஷுக்கு போன் பண்ணு. பண்ணுடா. ஹலோ ராஜேஷ், நான் ராமசு பேசுறேன். இப்ப நான் ராணி கிட்ட அகப்பட்டுக்கிட்டேன். அவன் என்ன தீர்த்து கட்டி அதுக்கு ஏடா ராஜேஷ், நான் 3வது நண்பனுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன். அவனை கொன்ன பிறகு நீ எங்கிருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன் உயிரை வாங்க போறேன். போலீஸ் ஸ்டேஷன்.
கைதி ராணி, இரும்பு கம்பிகளை எண்ணிக்கிட்டு இருக்கிற உன் கதை எங்கேயே முடிஞ்ச மாதிரிதான். நெருப்போட விளையாடுறது ஆபத்துன்னு உனக்கு தெரியாது போன்றிருக்கு. நான் உன்னை சுட்டரிக்க போகும் நெருப்புங்கிறத மறக்க வேண்டாம் இடியன். பாரடி, அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுமா? அதே மாதிரி சாக போற நீ ஆத்திரப்படுறது எதுக்குடி? நாளை உனக்கு கோர்ட்ல தூக்கு தண்டனை விதிக்க போறாங்க. அதோட உன் கதையும் முடிய போகுதுடி. முட்டாள், பெண் ஆதிசக்தி வடிவம்னு உனக்கு தெரியாதடா. அந்த சக்தி மனசு வச்சா இந்த ஜெயில் கம்பிகள், கோர்ட்டு, பணம், சூழ்ச்சி எதுவும் உன்னை காப்பாத்தாதடா. நாளை எனக்கு கோர்ட்டில் இருந்து தூக்கு தண்டனை ஆர்டர் வரலாம். ஆனா யார் எதிர்த்தாலும் நாளை பகல் 12 மணிக்கு உன்னை நான் கொல்ல போறேன்டா. இந்த இடத்தை விட்டு அசைஞ்சீங்கன்னா சுட்டு கொன்னுடுவேன். எல்லாரும் அப்படியே நில்லுங்க. மணி 12 போகுது. இவ்வளவு தூரம் வந்த பிறகு என்ன செய்ய முடியும்? என்ன சார், பெட்ரோல் தீர்ந்து போச்சு. டிக்கில இருக்கான்னு பாக்குறேன். ஒளிஞ்சிருக்கியா? ஆமாண்டா, உன்னை கொல்ல வந்திருக்கேன். டேங்க்ல பெட்ரோலை காலி பண்ணது நான் தான். அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு பகல் 12 மணிக்கு உன்னை கொல்ல போறேன்னு. மறந்துட்டியா?
அப்படி கொல்ல மாட்டேன்டா, சித்திரவதை பண்ணி கொல்றேன். Oh my God. Justice ஜெகநாதன் கொலைகாரன். ஆமா கமிஷனர், நீதிபதி. நீதிக்கும் நியாயத்துக்கும் பேர் போன ஜஸ்டிஸ் ஜெகநாதன். கொலைகாரன் நான் தான் கமிஷனர், நான் தான். நீதிமன்றத்தில் நியாயபீடத்தில் உட்கார்ந்து குற்றவாளிகளை தண்டிச்சு நிரபராதிகளை காத்த இந்த நீதிபதி குற்றவாளி நான் யாரும் நம்ப மாட்டாங்க. பட் இட் இஸ் ஃபேக்ட். இந்த ராஜேஷ கொன்னது மட்டுமில்ல, இதுக்கு முன்னால ராமசுப்பு சாமசுந்தரையும் கொன்னதும் நான் தான். வாட்? கோர்ட்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆவேசமாக கோபமாக ராணிபாலா 2 கொலைகளை செய்தார் என்றும் செய்யலேன்னு அவ சொன்னது பொய்யின்னும் எவ்வளவோ திறமையாக வாதாடினார். பட் he was mistaken. என்ன, அந்த 2 கொலைகளையும் செஞ்சது நான் தான். ஷியாம் சுந்தர் ராணிபாலா தன்னை கொன்னுடுவாளோன்னு பயப்பட்டு ரூமில் இருந்து தப்பி போறதுக்காக லிப்ட் கிட்ட ஓடி வந்தான். அந்த மாதிரி அந்த ஷியாம் சுந்தர் சுட்டு கொன்னு ராணி வரப்போற சமயத்துல லிப்ட்ல இறங்கி அங்கிருந்து வந்துட்டேன். 2வது ஆள் ராமசுப்பு அறைக்குள்ள வர்றதுக்கு முன்னாலேயே நான் அங்க பதுங்கியிருந்து அவன் இங்க வந்ததும் அவனை நான் சுட்டு கொன்னு நாற்காலியில உட்கார வச்சு ஜன்னல் வழியாக தப்பி போயிட்டேன். மிஸ்டர் கமிஷனர், இவனை கொன்ன அதே பிஸ்டலாலதான் அவங்க 2 பேரை கூட கொலை பண்ணுனேன். வேணும்னா நீங்க புல்லட்ஸை வெரிஃபை பண்ணிக்கங்க. சார், இத்தனை பயங்கரமான கொலைகளை ஏன் செஞ்சீங்க? கொலைகாரங்களை தண்டிக்கிற நீங்க இந்த கொலைகளை எதுக்காக செஞ்சீங்களோ எனக்கு அர்த்தமாகல. ராஜா உங்களை பின்தொடரும்படி ஏன் சொன்னா? We have you done all this murder, sir? சொல்றேன் கமிஷனர், அதுக்கு காரணம் இருக்கு. ராணிபாலா சொன்ன சோக கதையில் பேரும் புகழும் உள்ள பெரிய உத்தியோகத்தில் இருக்கும் தன் தந்தைக்கு இழிவு ஏற்பட போறேன்னா அந்த அபலையின் தந்தை வேறு யாரும் இல்லை கமிஷனர், நான் தான். ராணிபாலா என்னுடைய அருமை புதல்வி. எந்த கெட்ட பேரும் உங்க மேல வரக்கூடாதுன்னு இந்த ஊரையும் வீட்டையும் விட்டுட்டு போனேன். அதே கெட்ட பேரை இன்னைக்கு நீங்க வாங்கிக்கிட்டீங்களே டாடி. நான் செய்யணும்னு நினைச்ச கொலையை நீங்க செஞ்சு உங்க பேரை கலங்கப்படுத்திக்கிட்டீங்களே. உங்க கையாலேயே கொலை செஞ்சுட்டீங்களே டாடி. நீ குற்றவாளி ஆகக்கூடாதுன்னு, அந்த காரியத்தை நீ செய்யக்கூடாதுன்னு அந்த குற்றங்களை நானே செஞ்சேம்மா. அம்மா, அதை நானே செஞ்சேன். எதிர்பாராத விதமா இந்த ஊர் ஜட்ஜியாக விதி என்ன நியமிச்சது. நீதிபதியாக தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய நான்
இத்தனை கொலைகளை செஞ்சிருக்க கூடாது, உண்மைதான். ஆனா ஒரு நல்ல தகப்பன், பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புள்ள ஒரு மனுஷன் தப்புன்னு தெரிஞ்சும் வேணும்னே இந்த கொலைகளை நான் செஞ்சேன். எந்த ஒரு மனிதனுக்கும் குழந்தை மீது பாசம் இருக்கும். அந்த குழந்தையை காப்பாற்ற எதையும் செய்ய நினைப்பான். இப்ப நான் செஞ்சது அதுதான். கமிஷனர் சார், 3 கொலைகளை செய்த ஜட்ஜி ஜெகநாதனை அரெஸ்ட் பண்ணுங்க.